அருள்நிதியர்கள் இருக்கிறோம். வள்ளலார் கூறிய வார்த்தை, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுகிறேன், ஓடும் செம்பொன்னும் ஒக்கனினை. இவை அத்தனையும் உணர்வுகள், வார்த்தைகள் அல்ல. இது நாட் கிராமட்டிக்கல் லாங்குவேஜ், இலக்கிய ரீதியான வார்த்தைகள் அல்ல. உணர்வு. அந்த உணர்வு வெளிப்பட்ட பொழுது, ஒரு பயிர் வாடிக்கொண்டிருந்த பொழுது, இந்த பயிரை இந்த கண்கள் பார்த்த பொழுது, இந்த பயிராக இவர் மாறிய பொழுது, இவர் வாடுதலை இவர் கண்டார். அழுகை பயிரை பார்த்து, பயிர் வாடுவதை பார்த்தல்ல, பயிரில் இருக்கக்கூடிய வாட்டம் தன்னுள் ஏற்பட்டு தான் வாடியதை பார்த்த பொழுது அது அழுகை வந்தது, உணர்வு வந்தது. வெளிப்படுத்த முடியவில்லை, வார்த்தைகள் வெளியேறியது. நாம் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டோம், உணர்வை விட்டுவிட்டோம். இன்று தேவை நமக்கு அதீதமான உணர்வுகள். உணர்வை உணரப்படக்கூடிய ஒரே ஜீவன் இந்த சிருஷ்டியில் நாம் மட்டுமே. அதற்கு வந்ததுதான் அவர் கூறியது போல ஆறாவது அறிவு. ஆறாவது அறிவால் மட்டும்தான் எல்லையை தாண்டிய உணர்வை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயறி வரைக்கும் அந்த உணர்வு என்பது ஒரு எல்லைக்கு உட்பட்டு, கண்டிஷனல், லிமிட்டெட். இது பியாண்ட் லிமிட், எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உணர்வு. அந்த உணர்வினுள் ஊடுருவ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஒரு 10 நாட்கள் நாம் இங்கு இருக்கிறோம். இங்கு வந்து பார்த்த பொழுது கூட எனக்கு இங்கு அமர்வதற்கு விருப்பமில்லை. நீங்கள் எல்லோரும் வெகு தூரத்தில் இருக்கிறீர்கள். அடுத்த செஷனில் நானும் கீழே வந்துடுறேன். யூ ஆல்சோ கம் நியர், ஸோ நியர். ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடாமல் உட்காந்துட்டா போகிறோம். ஸோ வி ஆர் நாட் செப்பரேட்டட். நாம் தூரத்தில் இல்லை, எல்லாம் ஒரு பொருள் தான், எல்லாம் ஒன்று தான். எப்படி இந்த பிளாஸ்டிக் பூ நமக்கு தூரமாக கண்ணுக்கு பிளாஸ்டிக் பூ மாதிரி தெரியுதோ, அதே மாதிரி இந்த சடலம் தெரியுது. பாருங்கள், நான் இப்போ சடலம்னு சொல்கிறேன். இதை இந்த சரீரம் வித்தியாசமாக தெரியுதே தவிர இருக்கிறது ஒன்றே ஒன்று. அந்த ஒன்று தான், ஒரே ஆத்மம், ஒரே பிரம்மம் மட்டும்தான். நம்ம உடலை கடந்து நம்ம மனசை கடந்துட்டோம்னா அப்புறம் அந்த சமுத்திரத்துக்கு தான் போக முடியும். ஸோ சேர்ந்துருப்போம். அந்த உணர்வுக்குள்ளே வாங்க, உணர்வோடு இருப்போம், உணர்வோடு ஜீவிக்கணும், உணர்வோடு உண்ணணும், உணர்வோடு உறங்கணும், உணர்வோடு வாழணும். அப்படி ஒரு 10 நாள் இந்த உணர்வுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அப்புறம் உன்னிலிருந்து நீ விலகுவதில்லை. என்னிலிருந்து நான் விலகாதது எப்படி உண்மையோ அவ்வாறே நீயும் உன்னிலிருந்து விலகுவதில்லை என்று கண்ணன் கூறுகிறார். அப்போது தன்னிலிருந்து தான் விலகாத ஒரு கைவல்லிய நிலைக்கு போய்விடலாம். தத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்வோம், தத்துவ சிந்தனையை எடுத்துக்கொள்வோம், தேவைக்கு மட்டும். எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது மட்டும். ஆயினும் தத்துவத்தை தவிர்த்துவிட்டு தவம் மட்டும் பயனற்றதும் கூட. காரணம், நீங்கள் இங்கு 10 நாள்கள் இருந்தீர்கள் என்றால் இங்கு உங்களுக்கு சோதனைக்கான கூடம் எதுவும் இல்லை. வாழ்க்கையில் சிக்கல் இல்லை, மனைவி இல்லை, கணவர் இல்லை, சுற்றத்தார் இல்லை, குழந்தைகள் இல்லை, பொருளாதார சிக்கல் இல்லை, வாழ்க்கை சிக்கல் இல்லை. உங்களுடைய சாதனையை சோதனை செய்வதற்கான ஒரு களம் இங்கு இல்லை. இந்த 10 நாட்கள் முடித்த பிறகுதான் இதை நீங்கள் சாத்தியப்படுத்துவதற்கான களத்தினுள் நுழைகிறீர்கள். அப்போ ஒரு வலுவான சக்தியை வைத்துக்கொண்டு அந்த களத்தில் நீங்கள் வென்றுவிட்டால் நீங்கள் உங்களை இழப்பதில்லை. நம்ம ஏதோ நினச்சிட்டு நாம் இழந்துட்டுருக்குறோம். நாமும் ஒரு எறும்புக்கும் ஒரு வேறுபாடு இல்லை. இங்கே இந்த ஊர்ந்து போகக்கூடிய எறும்புக்கும் நமக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அதனுடைய உணர்வு, அதனுடைய சிந்தனை திறன் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. நம்முடைய சிந்தனை திறன் அந்த எல்லையை தாண்டி இந்த பிரபஞ்சம், இந்த அண்டம் வரைக்கும் சிந்திக்கக்கூடிய திறனும் அதற்கப்பாலும் ஊடுருவக்கூடிய சக்தியும், அணுவை தாண்டியும் அணுவின் உள்ளே ஊடுருவக்கூடிய திறனும் நம்மிடம் இருக்கிறது.
அதற்கு அது இல்லை. இதை தவிர எந்த வேறுபாடும் இல்லை. நாம் எதிலிருந்தும் வேறுபட்டு இருக்கவும் இல்லை. நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய ஒரு எல்லைக்கு உட்பட்டு நம்மை வகுத்து கொண்டதால், அந்த எல்லைக்கு உட்பட்டு நம்மை வளர்த்து விட்டதால், எல்லைக்கு உட்பட்டு நம்மை நாம் வழிவகுத்து கொண்டதாலும் அந்த எல்லைக்குள் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். மனிதன் என்பவன் அத்தனை எல்லைகளையும் கடந்தவன். மனிதன் அத்தனை எல்லைகளையும் கடந்தவன். எந்த எல்லை கோட்டுக்குள்ளும் மனிதனை நிறுத்த இயலாது. ஆயினும் இவன் தனக்கென்று ஒரு எல்லை கோட்டை வகுத்து கொண்டு அதனுள் சிக்கிக்கொள்கிறான். எப்படி ஒரு சிலந்தி தன் வாயிலிருந்து வெளியேறி தனக்கென்று ஒரு வலையை வகுத்து கொண்டு அந்த வலையினுள்ளேயே அது சிக்கிக் கொண்டிருக்கிறது போன்று. இன்று உலகத்தில் பொருள் பற்றாக்குறை எதுவும் இல்லை. ஒரே ஒரு பற்றாக்குறை இருக்கிறது என்றால் அறிவின் பற்றாக்குறை மட்டும்தான். அந்த பற்றாக்குறை மட்டும் அகற்றிவிட்டால் நீயாக இருப்பதையும் நீயே அனைத்துமாக இருப்பதையும் நாம் உணர முடியும். சரி, இப்போ ஒரு சின்ன தவம் செய்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக், அது போயிட்டு பழையபடி வந்து உட்காரும். வரும்போது உட்காரும்போது ஃப்ரீயாக வாங்க. நான் அடுத்த செஷனில் சொல்கிறேன். எந்த கண்டிஷனையும் வைக்காதீங்க, எந்த எதிர்பார்ப்பும் இருக்காதீங்க. இன்னொசென்ட்டாக வாங்க, இன்னொசென்ட்டாக இருங்க. பாறைக்குள்ள ஒரு சின்ன ஒரு கல் எடுத்துக்கோங்க. அந்த கல்லை தூக்கி போடுங்க, அந்த சுவரில் தூக்கி போடுங்க. அந்த கல் என்ன ஆகும்? இந்த சுவரில் தூக்கி ஒரு கல்லை போட்டால் கல் என்ன ஆகும்? திருப்பி இங்கே வந்துடுதா இல்லையா? ஒரு குழன்னு இருக்கக்கூடிய ஒரு மண்ணுக்குள்ளே கல்லை தூக்கி போடுங்க. போகுதா இல்லையா? தண்ணிக்குள்ளே கல்லை தூக்கி போடுங்க. பி இன்னோசன்ட், பி கண்டிஷனல், அன்கண்டிஷனல், டோன்ட் ஹாவ் எனி பேரியர். எந்த ஒரு பேரியரையும் வைக்காதீங்க. இன்னோசண்டாக இருந்தால் தான் முடியும். ஒரு சாதனையாளர்களுக்கு, ஒரு சாதுவுக்கு அடிப்படை தேவை வெகுளித்தன்மை. தெரிஞ்சது எதுவும் பயனாகாது. ஜேகே சொன்னது மாதிரி கெட் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் நோயிங்ஸ். என்னென்ன தெரிஞ்சிருக்கிறோ அதுலேருந்து வெளியில் வந்தால் தான் நீ சுத்த ஆத்மாவாக மாற முடியும். சுத்த ஆத்மாங்கிறது ஒன்றும் இல்லாதது, டோட்டல் இன்னோசன்ஸ். பார்க்கலாம், நம்ம பின்னால் பார்ப்போம்.